காற்று 21. கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக ஃப்ரெஷர்ஸ் டே வைத்திருந்தனர். அதில் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ஆடிப்பாடி கொண்டாட, அங்கே சிவில் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் கூடி அக்கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியுடன் கண்டு களித்தனர். விழா முடியும் தருவாயில் முதலாம் ஆண்டு மாணவர்களை அழைத்து தங்களுக்கு தெரிந்ததை செய்துவிட்டு போகச் சொல்ல, மேடை ஏறி வந்தவர்களும் ஆடிப்பாடி விட்டு செல்ல, கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யாராவது வர்றீங்களா? சீனியர் ஒருவன் மைக்கை பிடித்து கேட்டான். நான் பாடுறேன் என்று சாகரன் கையை உயர்த்த, இந்த 2 மாதத்தில் இப்படி ஒரு ஜீவன் இருப்பதை அறியாதவர்கள் அந்த ஜீவனை ஆச்சரியமாக பார்த்ததோடு மேடைக்கு அழைக்க, அழகான புன்னகையோடு மேடை ஏறினான். வாங்கோ அம்பி, நீங்க இந்த காலேஜ் தானா? இந்த 2 மாசத்துல உன்னை பார்த்ததே இல்லையே என அவர்கள் கேட்க, நான் கொஞ்சம் ஷை டைப், அவ்வளவா யார்கிட்டையும் பேசிக்க மாட்டேன், அதான் என்னை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது சீனியர் என்றான். இப்போ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, என்ன பண்ண போறேள்? அதான் பாடுறேன் சொன்னேனே என்றான். ஓ, பாடுங்கோ என்றவன், சாமி பாட்டு இல்லல்ல என அவனும் பயந்து போய் கேட்க, நீங்களுமா சீனியர் என அழகாய் வெட்கப்பட்டு சிரித்தான். ஐயோ, என்னடா இவன் அழகா வெட்கப்பட்டு சிரிக்கிறான், எனக்கு இவனை பார்க்கறச்ச சிலம்பாட்டத்தில் வர்ற ஜூனியர் சிம்பு போலவே இருக்காண்டா, அவனுக்கு ஆள் இருக்கான்னு கேளுங்கடா சீனியர் கேர்ள்ஸ் புலம்ப. டேய், இவ்வளவு நாள் யாருனே தெரியாம மறைஞ்சிருந்தவனை வெளிக்கொண்டு வந்து தப்பு பண்ணிட்டீங்களேடா, எத்தனை பொண்ணுங்க பைத்தியமாக போகுதோ. சீனியர்களை புலம்ப விட்டவன் தன்னவளை பார்த்து பாட ஆரம்பித்தான். ரோமியோவின் ஜூலியட், தேவதாஸின் பார்வதி, 2 பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி தோன்றுவாளே நான் விரும்பும் காதலி, அவளது அழகெல்லாம் எழுதிட ஒரு பாஷை இல்லையே, அவளை நான் அறிந்த பின் உயிரின் மேல் ஒரு ஆசை இல்லையே, பூவாழை கொண்டாடும் தாய் பூமியை பார்த்து சந்தோஷம் கொண்டாடும் என் காதலை பார்த்து கொண்டாட்டம் கொண்டாட்டமே, அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. பாடி முடிக்க ஆண்கள் வாயை பிளக்க, பெண்கள் கண்களில் சிவப்பு நிற இதய வடிவம் வந்து போனது. பக்கத்தாத்து எதிர்த்த வீட்டு வயசான மாமியே மயங்கரச்ச, கன்னி பெண்கள் அவன் குரலுக்கு மயங்க மாட்டார்களா என்ன? மயங்கவில்லை என்றால் அவர்கள் பெண்களே இல்லையே. கரகோஷத்துடன் கீழே இறங்கி நிழலியின் அருகே அம்பியாய் வந்து நின்றவன் மேல்தான் அத்தனை கண்களும். நிழலியின் கண்கள் கூட அவனை விட்டு அகல மறுத்தன. கொண்டாட்டங்கள் முடிய மாணவர்கள் அவரவர் வகுப்பிற்கு சென்றனர். அமைதியாக தன்னோடு வரும் நிழலியை பார்த்து கொண்டே வந்தவன், என்ன நிழலி அமைதியா வர, நன்னாலையா என் பாட்டு என்று கேட்டவனை இமை கொட்டாது பார்க்க, அவள் பார்வை புரிந்து, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா எங்காருன்னு கேட்க போறியா? அவளுக்கு முன்னுமே அவன் கேட்டு வைக்க பட்டென்று சிரித்து விட்டாள். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை நிழலி என்றான் தோளை குலுக்கி. குறும்பாய் சிரித்து கொண்டு, இப்போது புறையேறுவது அவளது முறையானது. அவள் தலையை தட்டி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேண்டி என்றவனை பொய்யாய் முறைத்தவள், நோக்கு வாய் கூடி போச்சு ஐயங்கார், கொஞ்சம் கூட என் மேலே உனக்கு பயமே இல்லை என அழுத்து கொண்டாள். என்ன செய்கிறது, வக்கீல் வண்டு முருகி கிட்ட சேர்ந்தா அப்படிதான் வாய் கூடுறது, இதில் ஏன் தப்பு என்ன சொல்லுங்கோ என அவளை கலாய்க்க, யோ கனடா கொத்தனாரே, என்னையவே கலாய்க்கிறியா, பிச்சு பிச்சு என்று ஒரு விரல் நீட்டி மிரட்ட, ஐயோ பயந்துட்டேன் நிழலி என்றவன் மேலும் சிரிக்க, அவன் புஜத்தை கிள்ளி, கொன்னுடுவேன் ஆளப்பாரு என்று பொய்யாய் முறைத்தாள். தனது லாயர் கனவை அவனிடம் பகிர்ந்ததால் அவளை வக்கீல் வண்டு முருகி என்றே அழைத்து கலாய்ப்பான். இவனது கனவு கனடாவிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான். அதான் அவனை கனடா கொத்தனார் என்பாள். இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் அப்பெயர் சொல்லி கலாய்த்து கொள்வார்கள். வலிக்குதடி என்று தேய்த்தவன், என் பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே என அவளை நினைத்து அவளுக்காக பாடியவன் அவள் பதிலை எதிர்பார்த்து கேட்க, செம்ம வாய்ஸ் உனக்கு சாகரா, அப்படியே ரசகுல்லா சாப்பிட்டது போல இருந்துச்சு, எத்தனை பொண்ணுகளுக்கு நீ ஹீரோவானியோ என்று மேலே பார்த்து சொல்ல, எதே ஹீரோவா, நானா, போமா என்று சலிப்பாக சொன்னான். ஆனால் அதுதான் உண்மை. பெண்கள் எல்லோரும் அவனை ஹீரோவாகத்தான் பார்க்க ஆரம்பித்திருந்தனர். வகுப்பிற்குள் அவன் வந்ததும் நிழலியை இடித்து கொண்டு அவனை சுற்றி வளைக்க, நிழலியோ தடுமாறி விழப்போனாள். அனியும் ராக்கியும் அக்கூட்டத்தை ஆவென பார்த்தனர். இவன் ஒரே பாட்டில் ரெமோவா மாறிட்டான்டா அனி அங்கலாய்க்க, நான் தான் சொன்னேனே அவனுக்குள்ள ஒரு ரெமோ ஒளிஞ்சிருக்கான்னு, இனி இங்கே என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதோ.
ராக்கி புலம்ப, நேத்து தான் நான் ஒரு பொண்ணுகிட்ட சிரிச்சு வழிஞ்சேன், அதுவும் இன்னைக்கு அவன் பின்னாடி போச்சுடா என்று தலையில் கை வைத்து விட்டான் அனி. இங்கு சாகரனிடம் பெண்கள் பேச அவனோ கூச்சத்தில் நெளிய, இதெல்லாம் பார்க்கணும்னு கொடுமடா என்று தலையில் அடித்து கொண்டனர். எத்தனை பெண்கள் பேசினாலும் சாகரனின் பார்வை நிழலியையே சுற்றியது. பெண்களிடமிருந்து சாகரனை காப்பாற்றுவது நிழலியின் வேலையானது. பெண்கள் மத்தியில் பிரபலமானாலும் இன்னமும் அவன் அம்பியைப் போல வர, அவனை ஸ்டைலாக மாற்றுகிறேன் என்ற பேர் வழியில் அவன் முடியை கலைத்துவிட்டு பெண்கள் போல கொஞ்சம் கீழே விட்டு போனிடெயில் போல போட்டுவிட, வட மாநிலத்தவனை விட படு அம்சமாக இருந்தான் சாகரன். கல்லூரியில் பெண்களின் கனவு நாயகன் அவன்தான். அதனால் ஆதர்ஷன், அனி, ராக்கிக்கு அவனை சுத்தமாக பிடிக்காமல் போனது. தன்னை விட அவன் எதில் உசத்தி என்ற கேள்வி அவர்களின் பார்வையில் எப்போதும் இருக்கும். ஆனால் அவர்கள் மூவரையும் மனிதனாக கூட அவன் மதித்ததில்லை. எப்போதும் அவன் நிழலியோடுதான் இருப்பான். தனியாக அவர்கள் மூவரும் அழைத்து அவனிடம் நிழலியை விட்டு பிரிந்து செல்லுமாறு பேசி பார்த்தனர். ஆனால் அவனோ அவளை விட்டு போவதாக இல்லை. மூவரும் அதனால் கடுப்பானார்கள். ஆதர்ஷனை தவிர வேறு யாரையும் அவன் நிழலியிடம் அனுமதித்ததில்லை. முக்கியமாக ராக்கியையும் அனியையும் பெண்கள் விஷயத்தில் இருவரும் மோசம் என்பதை அவர்கள் பழகும் விதத்திலே அறிந்தவன். அவர்களிடமிருந்து நிழலியை காப்பாற்றினான். நிழலியை தன் காதலி, தோழி என்பதை தாண்டிலும் அவளை தன் மகளாகத்தான் பார்த்தான். அவனது அன்பு, அக்கறையை காண அவளுக்கு அவன் இன்னொரு வினோதனாகத்தான் தெரிந்தான். அதை அவள் தன் தந்தையிடம் கூட சொல்லியிருக்கிறாள். அவனை தன் வீட்டிலும் அழைத்து வந்திருக்கிறாள். வளர்ந்த சாகரனை அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. தன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாகரனை அறிமுகம் செய்து வைத்தாள். அவனையும் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் சாகரனோ நிழலியை பற்றி தன் வீட்டில் மூச்சு விடவில்லை. தந்தையை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு ஆணும் பெண்ணும் பழகி கொண்டால் தவறாக எண்ணிக்கொள்ளும் காலத்து மனுஷனவர். தன் குடும்ப சூழ்நிலையை பற்றி அவளிடம் சொல்லியிருக்கிறான். அவளும் புரிந்து கொண்டாள். நாட்கள், மாதங்கள் ஓட சாகரனின் மூத்த அக்காவிற்கு திருமணம் முடிந்தது. அவளை அழைக்கவில்லை. ஆனால் அவன் காரணத்தை சொல்லி புரிய வைத்தான். இருவரின் நட்பும் புரிதலோடு பயணித்தது. ஆதர்ஷன் அவனிடம் பேச வந்தால் மட்டுமே விலகி நிற்பான். ஆனால் அப்போது மட்டும் அதீத வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளுக்குள்ளே புழுங்குவான். அதன் பின் நிழலி பேச வந்தால் சகஜமாக்கிடுவான். இரவு முழுக்க அவளை எண்ணி வலியில் கரைந்தாலும் அதற்கு அவன் அறியாமலே அவளை மருந்தானாள். ஆனால் இவர்களின் நட்பை அந்நால்வரும் கோரத்துடன் தான் பார்த்தனர். அவர்கள் இருவரையும் பிரிக்கவும் வேணும். ஆனால் பிரித்தது தங்களால் தான் என்று வெளியே தெரிய வராமல் பிரிக்க திட்டம் போட்டனர். முதல் திட்டத்தை நிறைவேற்ற அந்த நாளும் வந்தது. வேறு கல்லூரியில் நடந்த இன்டர் காலேஜ் காம்படிஷனில் கலந்து கொள்ள 1ஆம் ஆண்டு, 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் சிலர் அந்த கல்லூரிக்கு செல்ல, அதில் சிவில் டிபார்ட்மெண்டிலிருந்து நிழலி, ஆதர்ஷன், சாகரன், அனி, ராக்கி இன்னும் சிலர் சென்றனர். குரூப் சாங்ஸ் பாட இவர்கள் அனைவரும் வந்திருந்தனர். என்னதான் உள்ளே வன்மம் இருந்தாலும் கல்லூரிக்காக ஒற்றுமையாக போட்டியில் கலந்து கொண்டனர். பின் நிழலியும் சாகரனும் கேன்டீன் சென்று காஃபி அறிந்து கொண்டிருக்க, உடலை இருக்க பற்றியது போல ஒரு சுடியில் மார்பை மறைக்க 2 பக்கம் ஷாலை குத்திவிட்டு அடக்கம் ஒடுக்கமாக ஒரு பெண் வந்து அவர்கள் முன் நின்றாள். சாகரன், எப்படி இருக்கேள்? அவனது பாஷை போல பேசினாள் அந்த பெண். நீங்க யாரு? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சாகரன், என்னை மறந்துட்டேளா? பதற்றமாக கேட்க, நேக்கு உங்களை யாருன்னே தெரியாது, இதுல மறந்துட்டேளான்னு கேட்குறேளே, யார் நீங்க? நமக்குள்ள நடந்த சண்டையில் பிரிஞ்சிட்டோம் தான், அதுக்காக உங்க காதலியை மறந்துடுவீங்களா சாகரன்? என்னை யாருன்னு கேட்குறீங்களே? மேலும் அவள் விசும்ப நிழலியும் சாகரனும் பார்த்து கொண்டனர். ஹலோ, இப்போ ஏன் அலறேல்? எனக்கு நீங்க யாருன்னே சத்தியமா தெரியாது. எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி பேசுறேள்? அவன் பதறிக்கொண்டு கேட்க நிழலி அவளை வெறித்தாள். பின்ன அழாம என்ன பண்ண சொல்றேள்? என்ன தெரியாதுன்னு சொன்னா அலறதை விட வேற என்ன செய்ய? நாம் 2 பேரும் ஒரே பள்ளியில் தான் படித்தோம். நீங்கள் தானே வந்து என்னை காதலிக்கிறேன்னு சொன்னேள். நானும் உங்கள் காதலை ஏற்றுட்டேனே. நாம் 2 பேரும் காதலிச்சோமே, மறந்துட்டேளா? ஏதோ ஒரு சண்டையில் என்னை மொத்தமாக மறந்துட்டேளே. அவள் கண்ணை கசக்க சாகரனுக்கோ தலையை சுற்றியது. யார் இவள்? திடீரென வந்து காதலி என்று சொல்லி அழுகிறாள். ஆனால் எனக்கு இவளை யாரென்று கூட தெரியாதே. நிழலி வேறு தன்னை என்ன நினைப்பாளோ? உள்ளுக்குள் புலம்பியவன் நிழலியை பார்க்க அவளோ அவளை கூர்ந்து பார்த்தாள்.
ஏன் அமைதியா இருக்கீங்க சாகரன்? பேசுங்க. என்னை ஏன் மறந்தீங்க? கண்களில் நீரோடு அவள் தன் நாடகத்தை தொடர அவன் மேலும் குழம்பி தவித்தான். ஆனால் நிழலிக்கு இது நாடகம் என்று புரிய சுற்றி சுற்றி பார்த்தாள். அவள் கண்ணில் பட்டது அனியும் ராக்கியும் தான். தன் நட்பு வட்டாரத்தில் உள்ள ஒரு பெண்ணை அழைத்து சாகரன் ஏமாற்றியதாக கூறி நடிக்கச் சொல்ல நிழலியும் அதனை நம்பி அவனை பிரிய வேண்டும் என்று அவளை அனுப்பி வைத்தவர்கள் அவள் சரியாக செய்கிறாளா என்று மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தனர். ஓ, இது உங்க வேலையா? இருங்கடா, உங்களை வச்சு செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டவள், என்ன சாகரா, அந்த பொண்ணு அழுகுது, இப்படி சில மாதிரி நிற்கிற, அந்த பொண்ணை ஏன் தெரியாதுன்னு சொல்கிற? உண்மை என நம்பியது போல நிழலி பேச அவனோ அதிர்ந்தான். நிழலி என்று வாய் திறக்க கண்ணடித்து அவனை அமைதிப்படுத்தியவள், இருந்தாலும் உன் காதலை மறந்திருக்க கூடாது சாகரா. உனக்காக அவங்க பாம்பேக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பொண்ணா வந்திருக்கா. இல்ல வந்திருக்கா இல்ல, அவளை போய் தெரியாதுன்னு சொல்றியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா என்று அவள் கேட்க இப்போது பதறுவது அவளது முறையாயிற்று. என்ன சொல்றீங்க? நான் பொண்ணுதான், பாம்பேக்கு போய் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணல என்றாள் பதறிக்கொண்டு. அப்படியா? ஆனா நீங்க தானே சொன்னீங்க சாகரனும் நீங்களும் ஒரே பள்ளியில் படிச்சிங்கன்னு. அவன் பாய்ஸ் ஸ்கூலில் தானே படித்தான். அதான் ஒருவேளை அவன் மேலே உள்ள காதலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்களோன்னு நினச்சேன். ஒருவேளை சாகரன் இவங்க மட்டும் தனியாக உங்கள் ஸ்கூலில் படித்தாங்களா என்ன என்று சாகரனை பார்த்து கேட்க அவன் முகம் இப்போதுதான் தெளிவானது. என்ன சொல்லுங்க, பாய்ஸ் ஸ்கூலில் நீங்கள் ஒரு பொண்ணு மட்டும் தான் படிச்சிங்களா என்ன என கேட்டு அவள் முன்னேற, அது அது என்று அவள் திணற அவளது கையை முறுக்கி அவள் காதில், நீயும் ராக்கியம் தானே உன்னை அனுப்புகிறாங்க என்று கேட்க ஆமா என்று தலையை ஆட்டினாள். அவள் கையை விடுவித்தவள், சாகரா, பிராங்கா, நீ ஒன்றும் பயப்படாத, இவங்க சும்மா உன்னை பயப்பட வைக்க செஞ்சுருக்காங்க என்று நிழலி அவளை முறைக்க, சாரி சார், பிராங்க் தான், இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணினோம் என்று அங்கிருந்து விட்டால் போதுமென்று ஓடிவிட்டாள். தன் நெஞ்சில் கை வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டவன், எப்படி கண்டுபிடிச்ச நிழலி? அதுவா, நீ பாய் ஸ்கூலில் படித்தேன்னு சொன்ன, அவ வேற ஒரே ஸ்கூலில் படித்தோன்னு சொன்னாளா, அங்கே தான் அந்த பாயிண்டை பிடிச்சேன் என்று இல்லாத காலரை தூக்கிவிட்டு கொள்ள உதட்டை பிதுக்கியவன், வக்கீல் வண்டு முருகினா சும்மாவா, பின்னிட்டிங்க ஜி என்று புகழ்ந்தான். அதன் பின் சாகரனுக்கு தெரியாமல் அனியையும் ராக்கியையும் சட்டையை பிடிக்காத குறையாக சண்டையிட, விளையாட்டுக்கு தான் செய்தோம் என்று இருவரும் சத்தியம் செய்யாத குறையாக அடித்து சொல்ல, அவர்கள் இருவரிடமும், இனி சாகரனை ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன் மிரட்டி விட்டு சென்றாள். கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தவர்கள் சாகரனின் செயலால் மீண்டும் அவன் மீது வன்மம் கொண்ட இருவரும் அவனை அவமானப்படுத்த எண்ணி தனியே அவனை வளைத்து அவனிடம் அத்துமீற சாகரன் தான் கூனி குறுகி நின்றான். காற்று 22. வருடங்கள் செல்ல ஜூனியர்களாக இருந்தவர்கள் 3 வருடம் கடந்து 4ஆம் வருடம் வந்து சீனியர்களாகிவிட்டனர். கல்லூரியின் ஆயுள் நாட்கள் குறைவே 4ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒருவித பாரத்தோடுதான் அலைந்தனர். இதற்கிடையில் வரதராஜனின் தூரத்து சொந்தமான கணேசனும் தன் மகளை அக்கல்லூரியில் சேர்த்ததுமில்லாமல் சாகரனிடம் அவளை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள, அவனும் நான் பார்த்து கொள்கிறேன் சித்தப்பா என்று நம்பிக்கை அளித்தான். பூஜாவிடம் உனக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் தயங்காமல் கேள் என்று கூறிவிட்டு சென்றான். சின்ன பெண் என்றாலும் பார்ப்பவரை ஈர்க்கும் அழகு உடையவள்தான் பூஜா. அவளை பார்த்த நிமிடத்திலே காதலில் விழுந்தான் அனி. அவளிடம் நல்லவனாக நடித்து பழக ஆரம்பித்தான். இவளும் அவனை நல்லவன் என்று நம்பி நட்பாக பழக சாகரனுக்கு அவர்கள் பழகுவது தெரிய வந்தது. அனியிடம் எச்சரிக்கை செய்ய சென்றவனின் காதில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள் விழுந்தன. சாகரனை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குடா, எங்க நழலிய மயக்கிடுவானோ, அவளும் அவன்தான் வேணும்னு போயிடுவாளோன்னு உள்ளுக்குள்ள அடிக்கடி இந்த எண்ணம் வருது. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, இவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி எனக்கு கனவா வருது என்று புலம்பினான் ஆதர்ஷன். மச்சி, நான் சொல்ற மாதிரி செய், நிழலி உனக்கு தான் என்றவன் அவனிடம், நிழலியோட வெளியே போ, 2 நைட் ஸ்டே பண்ணு, 2 பேருக்குள்ள மேட்ரை முடி, அப்புறம் அவள் உன்னை விட்டு போகவே மாட்டாடா என்று இழிவான யோசனை அவனுக்கு கொடுக்க பதறிய ஆதர்ஷன், இதுக்கு நிழலி சம்மதிப்பாளா? அப்படியே சம்மதிச்சு எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு குழந்தை உண்டானா என்னடா பண்ணுறது? அடே, இன்னும் எந்த காலத்தில் இருக்கடா நீ?
இப்போதான் நிறைய டேப்லெட் இருக்குது, காண்டம் இருக்குது, அதை யூஸ் பண்ணுடா. எங்கள் கூட இருந்துட்டு இப்படி இருக்கியே, எனக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சா பூஜா கூட என்று கற்பனையில் மிதக்க ஆரம்பித்தான் அனி. மச்சி நானு என்று இடையில் ராக்கியம் நுழைய, உனக்கும் பங்கு இருக்குடா, இப்போதானே நல்லவனா நடிச்சிட்டு இருக்கேன், போக போக அவளை கவுத்தி நம்ம வலையில் விழ வச்சிடுவேன். இருவரும் பேசிக்கொண்டிருக்க ஆதர்ஷனோ அனி சொல்வதை பற்றித்தான் யோசித்தான். ஆதர்ஷன் அனி ராக்கியை போல அல்ல. அவனுக்கு தேவை நிழலி மட்டுமே. அவள் தன்னோடு இருந்தால் போதும். சாகரனிடம் தோற்கக்கூடாது என்பதே அவனது எண்ணம். ஆனால் அனி ராக்கியுடன் ஆதர்ஷன் இருப்பதால் அவனும் சாகரனுக்கு தவறானவனாகவும் அம்மூவரும் நரகத்தில் வாழும் அரக்கனை போலவும் தான் தெரிந்தார்கள். அவர்கள் மூவரிடமிருந்து இந்த இரு பெண்களை காக்க எண்ணினான். இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் மறைத்தவன், பூஜாவிடம் அணியை பற்றிய உண்மையை மேலோட்டமாக சொன்னவன் நிழலி கொடுத்த புகைப்படத்தை காட்டினான். இருவரும் அவளை அவனிடமிருந்து காப்பாற்ற முயன்றனர். பூஜா, நீ அவ நல்லவான்னு நினச்சி பழகிற, ஆனால் அவ நல்லவா இல்லைம்மா. பெண்கள் விஷயத்தில் 2 பேரும் மோசமானவா. அவ சவகாசம் நமக்கு வேணாம். படிப்பை மட்டும் பாருடா பூஜா. அவளுக்கு நிதானமாக எடுத்து சொல்லி அவளை நம்ப வைக்க நிழலியின் உதவியோடு கிடைத்த புகைப்படத்தையும் காட்டினான். அதில் அனி பப்பில் ஒரு பெண்ணோடு உல்லாசமாக இருப்பது போல இருக்க முகத்தை சுழித்தாள். மன்னிச்சுடுங்கண்ணா, நல்லா பேசுகிறா, உதவி பண்ணுறான்னு நினச்சி தான் அவாட்ட பேசினேன். ஆனால் அவள் இப்படி ஒரு எண்ணத்தில் தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாதுண்ணா. யாரைத்தான் அண்ணா நம்புறது என கேட்டு அழுதாள். நிழலி அவள் கையை பற்றி, உன்னையும் உன் பெத்தவாளையும் தவிர மற்றவ எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும் பூஜா. மனுஷங்க எப்போ வேணால் மாறுவாங்க. யார் மேலேயும் அதீத நம்பிக்கை வைக்காத. அதுவும் உனக்கு சுத்தமாக பழக்கமே இல்லாதவ மேலே வைக்காத. எதுவாக இருந்தாலும் உன் அம்மா அப்பா கிட்ட பேசு, சொல்லு, புரியறதா எனவும் அவளும் புரிந்தது போல தலையாட்டினாள். பூஜாவுக்கு அறிவுரை சொன்னவள்தான் ஆதர்ஷனை நம்பி ஏமாறப் போகிறாள் என்பதை அறியாமல் போனாள். அதன்பின் பூஜா அனியுடன் பேசுவதில்லை. அவன் இழித்து கொண்டு நெருங்கி வந்தாலும் அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகினாள். ஆனால் அவனோ அவளை விடவில்லை. காலை சுற்றின பாம்பாக அவளையே சுற்ற உள்ளுக்குள் அவளுக்கு கிளி பிறந்தது. அவனிடம் தப்பிக்க எண்ணி முடியாமல் போக, நீக்கு உங்களோட பேசுறது பிடிக்கல, உங்களை நல்லவான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ரொம்ப மோசமானவான்னு அண்ணா சொல்லிட்டா. இனி என்கிட்ட வந்தேள் நான் பிரின்சிக்கிட்ட போவேன் என்று கோபமாக பேசிவிட்டு செல்ல, அதுவரை பாவமாக முகத்தை வைத்தவன் அவள் சென்றதும் மாற்றியவனின் முகம் இறுகியது. இந்த சாகரம் எதுக்கடா என் வழியில் கிராஸ் பண்ணுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வழிக்கு வந்தவளை திசை திருப்பிட்டான்டா. அவனை பற்களை கடித்தவன் அவனை அடிக்க செல்ல, அவனை அடிக்கக்கூடாது மச்சி, அவமானப்படுத்தணும், அப்பதான் நம்ம பக்கம் பயந்து கூட வரமாட்டான் என்றான் ராக்கி. வரப்போகிற பொங்கல் ஃபங்க்ஷனில் அவனை வச்சு செய்வோண்டா என்றவன் திட்டத்தை கூற தன் கோபத்தை அடக்கியவன் சரி என்றான். இருவரும் அந்த நாளுக்காக காத்திருந்தனர். அந்த நாளும் வர அழகு மயில் கழுத்தில் இருக்கும் வண்ணத்தில் புடவை அணிந்து ஆண்களின் இதயத்தை சிதற வைத்தாள் நிழலி. இத்தனை நாள் கல்லூரியில் நடந்த அனைத்து விழாவிலும் சுடிதாரை போட்டு வந்து ஆதர்ஷனை கடுப்படித்தாள். இந்த முறை அவன் அவள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டதால் புடவை கட்டினாள். ஆனால் அவளை ஏண்டா சேலை கட்டச் சொன்னோம் என்றானது ஆதர்ஷனுக்கு. சாகரனின் பார்வையை தவிர மற்ற ஆண்களின் பார்வையை அவளை மட்டும் மொய்த்ததும் இல்லாமல் அவளிடமே வந்து மச்சி ஓ ஆளு என்று அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பற்றி கொண்டு வந்தது ஆதர்ஷனுக்கு. அதிலும் அனியும் ராக்கியும் தங்கையாய் பார்க்க வேண்டியவளை காமமாக பார்த்ததும் இல்லாமல் அவனிடம் நீ கொடுத்து வச்சவண்டா, உன் உடம்பு முழுக்க மச்சம் மச்சி என்று புகழ்வது தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றத்தில் பேசுவது போல இருந்தது. அவனுக்கு அவர்களது பார்வையின் எண்ணம் தெரியாதா என்ன? அவன் அந்த இடத்தில் கூனி குறுகி போனான். இப்படித்தானே மற்ற வீட்டு பெண்களை பார்க்கும்போது அவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் வேதனைப்படுவார்கள் என்றது மனசாட்சி. அதையெல்லாம் உதறியவன் நிழலியை தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று அவளை தேடிச் செல்ல, அவள் சாகரனோடு இருப்பது தெரிந்தது. நிழலி சாகரனிடம், இந்த ப்ளீட்ஸ் ஒழுங்கா எடுத்துவிடேன் சாகரா எனவும் சட்டென அவனும் கீழே அமர்ந்து சரி செய்ய, ஏற்கனவே கோபத்தில் இருந்தவனுக்கு மேலும் தூபம் போட்டது போல் இருக்க பல்லை கடித்தவன் அவர்களை நெருங்கினான். சாகரா, நான் எப்படி இருக்கேன்னு நீ சொல்லவே இல்லையே என கேட்டாள். அதற்கு அவனும் அவளது புடவை மடிப்பை சரி செய்தபடியே,
நான் வணங்குற அம்பாளை போல இருக்க நளினி. உன்னை முதலா புடவையில பார்த்ததும் கையெடுத்து வணங்கணும்னு தோணுச்சு என்றான். அவனது பதிலில் ஆதர்ஷனின் கால்கள் நின்றன. அவன் முகத்தில் சிறிதும் நடிப்பு இல்லை. அவனது பார்வை அவளது கண்களை தவிர வேறெங்கும் செல்லவில்லை. அவனது கண்ணியத்தை கண்டு வியந்தான். அப்படியா? அப்போ இந்த அம்பாள் காலில் விழுந்து வணங்கு பக்தா, உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன் என்று அவனை ஆசீர்வதிப்பது போல செய்கை செய்ய அவள் காதினை திருகியவன், கொழுப்புடி உனக்கு, செல்லமாக கடிந்தவன் மேலும் குனிந்து சரி செய்ய ஆதர்ஷனுக்கு சிறு கோபம் எட்டி பார்த்தது. அவர்களிடம் வந்தவன், நிழலி, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் இவனை இதெல்லாம் செய்ய சொல்கிற என பல்லை கடிக்க, முண்டோ, உன்னை தாண்டா முதல்ல கூப்பிட்டேன், ஓ ஃபோனை பாருடா என்றதும் தன் ஃபோனை பார்த்து தலையில் கை வைத்தவன், சாரி சைலண்டில் இருந்ததால் தெரியல என்றவன், உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட வேண்டியதானே என்றான். நீ வரலன்னு என் ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிட்டேன், எங்கே போனாலுங்கன்னே தெரியல. சரின்னு சாகரனை கூப்பிட்டேன், வந்தான். அதான் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். இப்போ என்ன, இது ஒரு சின்ன உதவி அவ்வளவுதானே. எங்கள் 2 பேருக்குள்ளேயும் எந்த தப்பான எண்ணமும் இல்லை. அண்ட் அவனும் என் ஃப்ரெண்டு தான் என்றாள் கோபத்தில். ஐயோ, நான் அதுக்கு சொல்லலடி, வேற யாரும் உங்களை இப்படி பார்த்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். உங்கள் மனசில் தப்பான எண்ணம் இல்லை தான், ஆனால் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்கடி. பசங்க கண்ணில் விழுந்தா போதும், அவ்வளவுதான். நம்ம 3 பேரும் தான் அடுத்த டாப்பிக்கே, அதுக்கு தான் சொன்னேன். அவன் நிதர்சனத்தை சொன்னாலும் அவன் எப்படி தன் காதலியின் புடவையை இவன் தொடுவானா என்ற கோபமும் அதில் இருந்தது. எவன் என்ன பேசினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படியே பேசினா அவன் வாயை உடைக்காம விட மாட்டேன். அவள் எகிற, அடியே அடாவடி, அமைதியாரு, கொலைகேஸில் எங்களையும் சேர்த்து உள்ளே போக வச்சிடாத, வா நான் உன் கூட தனியாக பேசணும் என்றிட அவனை சந்தேகமாக பார்த்தான் சாகரன். அதை பார்த்த ஆதர்ஷனோ, யோ, அவகிட்ட பேசதானையா போகிறேன், கடிச்சு திங்க போகிறது போல பார்க்குற, உன் ஃப்ரெண்டை பத்திரமா கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்துடுவேன், சந்தேகமாக பார்க்காதையா என்று சலித்து கொள்ள சாகரன் தன் பார்வையை மாற்றாமல் இருக்க நிழலியோ சிரித்து விட்டாள். சிரிக்காதடி, பாடிகார்டு மாதிரி கூடவே இருக்கான். ரொமான்ஸாக பேச வரும்போது நிழலின்னு கூப்பிட்டு கடுப்படிக்கிறான். என் பொண்டாட்டிக்கிட்ட பேச இவங்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய தலையெழுத்து என அவளை அழைத்து கொண்டு போனவன் அவன் காது பட பேசியே அழைத்து சென்றான். சும்மாருடா, அவன் காதில் விழுந்து கஷ்டப்பட போறான். அவனை அடக்கினாள். ஆதர்ஷன் பேசியது காதில் விழுந்ததை கூட கவனிக்காமல் ஆதர்ஷன் அவளிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னதையே எண்ணினான். அவளை கூட்டிக் கொண்டு போறவன் அவன் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள அடித்தளம் போட்டு விடுவானோ என்று பயந்தான். ஆதர்ஷன் தவறானவன் என்று அவளிடம் சொல்ல முடியவில்லை. எந்த ஆதாரமும் இன்றி அவனை பற்றி சொன்னால் அவள் எவ்வாறு நம்புவாள்? அவனும் இதுவரை அவளிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லைதான். இருந்தாலும் அதே காரணம் காட்டி கண்டிப்பாக பரிதாபமாக பேசி அவளது நம்பிக்கையை மேலும் கூட்டுவான். அதே நேரம் தன்னை பற்றி அவள் தவறாக நினைக்கவும் செய்திடுவான். எப்படியாவது நிழலியை அவனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆனால் எப்படி என்று வழி தெரியாமல் யோசித்தவன் நேராக ரெஸ்ட் ரூமில் நுழைய அவனை பின்தொடர்ந்தனர் அனியும் ராக்கியும். தன் முகத்தை கழுவி கொண்டிருந்தவனின் பின்னே வந்து நின்றனர் இருவரும். அவர்களை கண்ணாடி வழியே பார்த்தவன் திரும்ப அவனை கண்டு சிரித்தபடியே நெருங்கினார்கள். உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்? ஏன் என் வழியை மறைச்சுண்டு நிற்கிறேள்? வழிவிடுங்கோ, நான் போகணும் என்றவனை கண்டு நகைத்தவர்கள், நீ கூட தான் எங்கள் வழியை மறைச்சிட்டு நிற்கிற. எங்கள் வழியில் வராமல் இருந்திருந்தா நாங்கள் ஏன் உங்கள் வழியில் வரப்போகிறோம் சாகரா? இதழை வளைத்து ஏளனமாக சிரிக்க, என்ன பேசுகிறேள்? நான் எப்போ உங்கள் வழியில் வந்தேன்? உங்கள் சாவகாசமே வேணாம்னு ஒதுங்கிதானே நிற்கிறேன். ஏன் என்னை தொல்லை பண்ணுறேள்? அப்படித்தான் நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீ அப்படி நடக்கலையே. அந்த பூஜா கிட்ட என்னை பற்றி ஏதோ சொல்லி அவளை என்கிட்ட பேச விடாமல் பண்ணிட்டேல. உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை சாகரா? அதான் உனக்கு நழலி இருக்காளே. ஆதர்ஷன் இல்லைன்னா நீன்னு அவளும் பூஜாலா இருக்கா. நீயும் இன்னொருத்தன் லவ்வருன்னு தெரிஞ்சும் அவன் கூட கூத்தடிச்சிட்டு தானே இருக்க. அப்படியே இருக்க வேண்டியது தானே. எதுக்குடா எங்கள் வழியில் வர? இல்லை அந்த பூஜா மேலேயும் ஆசை வந்துருச்சா என்ன? அவன் பேசிக்கொண்டே போக போக கோபம் கொண்டவன் அவன் சட்டையை பிடித்து தாக்க ஆரம்பிக்க இருவரும் சண்டையிட்டு புரள ஆரம்பித்தனர். ராக்கி அழைக்க அணியின் நண்பர்கள் உள்ளே வந்தனர். சாகரனை நால்வரும் பிடித்து கொள்ள அவர்களது பிடியில் திமிரியபடி நின்றான். மச்சி, பார்க்க தாண்டா ஒல்லியா இருக்கான், ஆனா அடி பா
பருப்பு சாதத்துக்கும் பவர் இருக்குமாடா என கேட்டுக்கொண்டே தன் வாயில் வழியும் இரத்தத்தை துடைத்தான். ரொம்ப அடியமச்சி என அக்கறையாக வினவ, மூதேவி அடிக்கும்போது என்னடா பண்ண பரதேசி என திட்டியவன் சாகரனை நோக்கி வந்தான். பூஜா கிட்ட என்னத்தை சொல்லிடா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்ன? உண்மையை சொன்னேன். பெண்கள் மேலே நீங்கள் வச்சுட்டு இருக்கிற கேவலமான எண்ணத்தை சொன்னேன். பெண்கள் எல்லாம் சதையா பார்க்குற உங்கள் பார்வையை பற்றி சொன்னேன். அவளை தவறான வழியில் அடைய நினைக்கிற உங்கள் எண்ணத்தை சொன்னேன் என்று சீறினான். ஏன் மச்சி, அந்த அளவுக்கு நாம் மோசமான ஆளா என்ன? அனி ராக்கியை பார்த்து கேட்க, நாம் அப்படிலாம் இல்லை மச்சி, ஏதோ நமக்கு பிடிச்ச பொண்ணை அனுபவிக்க நினைக்கிறோம். அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த நாட்டில் பிடிச்ச விஷயத்தை செய்யக்கூட உரிமை இல்லையா மச்சி? பாவம் போல சொல்ல, அப்படி சொல்லுடா என் செல்லா குட்டி என்று முகத்தை கொஞ்ச சாகரனோ முகத்தை சொலித்தவன், பொண்ணுங்க வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற நீங்கள் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேள். பொண்ணை தொட்டவா எல்லாம் அழிவத்தான் சந்திச்சிருக்கா, அதை மறந்துடாதேல். உங்களுக்கு ஒரு பேரழிவு காத்துன்ருக்கு என அவன் ஆவேசமாக பேச, என்னடா இவன் மகாபாரதத்தில் வரது போல வசனம் பேசுகிறான், சே என்று சலித்தவன் அருகில் இருந்தவனிடம் புடவையை வாங்கியவன், நீ சொன்னது போல எங்களுக்கு பேரழிவு வரட்டும், அதுக்கு முன்ன நாங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிடுறோம் என்றவன் அவனது சட்டையை கழட்டினான். விடுங்கோடா என்று துள்ளினான் சாகரன். என்ன சாகரா, பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ ஏன் ஒரு பொண்ணா மாறக்கூடாது? உன்னை பொண்ணா பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதான் இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிக்க போகிறோம். எல்லாருக்கும் நீ ஹீரோவாக இருக்கேல, எனக்கு ஹீரோயின் ஆயிரு என்று அவனது வேட்டியையும் கழட்டினான். நால்வர் பிடியில் இருந்தவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. கண்களில் நீர் ததும்பியது. வேட்டியை கழட்டியதும் கூனி குறுகினான். சரியாக இங்கே இருவரும் தனியாக பேசிக்கொண்டிருந்தனர். நிழலி, நாம் 2 பேர் மட்டும் தனியாக வெளியில் போலாமா, ஒரு 2 டேஸ்க்கு என்றவன் கேட்க, நிழலியோ அவனது கண்களை மட்டுமே கூர்ந்து பார்த்திருந்தாள். பதில் கோராது. அவனோ உள்ளுக்குள் எழுந்த பதற்றத்தையும் பயத்தையும் வெளியே மறைக்க கஷ்டப்பட்டு கொண்டே கேட்டு வைத்தான் அந்த கேள்வியை. என்னடி அப்படி பார்க்குற? நான் என்ன கேட்டுட்டேன்? இப்படி போலீஸ் அக்யூஸ்டை பார்க்கறது போல பார்க்குற? சலிப்பாக கேட்டான். இல்லை, இது என்ன புதுசாக இருக்கு? இப்படி நீ கேட்க மாட்டியே, அதான் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறேன் என்றாள். என்னை சந்தேகப்படுறிய அண்ணலோ? தாடையை இருக்கினான். சந்தேகப்படல, இருந்தாலும் ஒரு பொண்ணா என் சேஃப்டி பார்க்கணும்ல, என் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு எல்லாத்தையும் யோசிக்கிறேன். உன்னை போல சட்டுன்னு என்னால் முடிவெடுக்க முடியாது, எனக்கு டைம் வேணும் என்றாள். முடியாது என்று சொல்லாமல் யோசிக்க வேண்டும் என்று சொன்னதே அவனுக்கு பாதி நம்பிக்கை வந்துவிட்டது, தன்னோடு வருவாள் என்று. ஆனால் அவளோ யோசிக்கவே எத்தனை ஆண்டுகள் எடுக்கப் போகிறாள் என்று அறியாமல் இருக்கும் அந்த முட்டாளை நினைத்து சிரித்தது விதி. ஓகே நிழலி, எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ, பட் பாசிட்டிவ் பதிலாக சொல்லு என்றான். ம் என்று சொன்னவள் அமைதியாக இருக்க, அதற்குள் ஒருவன் ஓடி வந்து, அக்கா, சாகரன் அண்ணாவை அனி அண்ணாவும் ராக்கி அண்ணாவும் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றதும் ஆதர்ஷனை பொருட்படுத்தாது ஓடி சென்றாள். பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் என்று பாராமல் உள்ளே நுழைய, சாகரனுக்கு சேலை கட்டிவிட முயன்று கொண்டிருந்த அணியை அங்கே கிடந்த விளக்கமாறை எடுத்து அவன் முதுகில் சாத்தினாள். இருவரையும் சாத்தி எடுக்க அணியின் நண்பர்கள் அவளை தடுக்க, அதற்குள் அங்கே அவளது வகுப்பு பசங்கள் அவர்களை அடிக்க ஆரம்பித்திருந்தனர். சீ, கேவலமான பசங்களா! ஆம்பளையா இருந்தா அவனை எதிர்த்து நின்று புடவையை கட்ட முயற்சி பண்ணுங்கடா. அவன் கையை பிடிச்சிட்டு கட்டிவிட நினைக்கிற நீ எல்லாம் என்ன ஆம்பளை? அன்னைக்கே உன்னை வார்ன் பண்ணேன், என் சாகரனோட வழியில் வராதீங்க, அவனை வம்பிழுக்க நினைக்காதீங்கன்னு. பொறுக்கி நாய்களா! சீ, நீங்கள் இதை கட்டிக்கங்கடா என்று அவர்கள் இருவரின் முகத்தில் புடவையை தூக்கி வீசியவள் சாகரனை அழைத்து கொண்டு பிரின்சிபாலிடம் சென்றாள். அவரிடம் அனைத்தையும் கூற அவரோ பயந்தார். இதை பெருசு பண்ணாத நிழலி, கல்லூரி பேர் தான் கெடும். அவங்க 2 பேரும் பணக்கார வீட்டு பசங்க, போலீஸ்கிட்ட போனாலும் கேஸ் எடுபடாதுமா, இது இப்படியே விட்டுறலாம். அவர் கெஞ்ச அவரை துச்சமாக பார்த்தவள் மேலும் பேச வர அவளை தடுத்தவன் வெளியே அழைத்து வந்தான். விடு நிழலி, இந்த பணம் பயம் இருக்கிற வரைக்கும் அவளையும் ஒன்றும் பண்ண முடியாது, இவாளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை போல உள்ளவாக்கெல்லாம் நியாயம் கிடைக்காது, அதுவும் இவா கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. நான் போகிறேன். உடைந்து போயிருந்தவனின் குரலும் அவ்வாறே இருந்தது.
தலையை தொங்க போட்டபடியே நடந்தான். பாதை எதுவும் அறியாமலே தன் கால் போன போக்கில் உணர்வற்ற ஜடம் போல செல்ல அவனை பார்க்க உள்ளுக்குள் பயம் எழுந்தது. எங்கே அவமானத்தில் எதையாவது செய்து கொள்வானோ என்று பயமெழ வேகமாக அவன் பின்னே சென்றவள் அவனை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு விரைந்தாள். முதலில் மறுத்தவன் பின் அமைதியாக அவள் பின்னே சென்றான். வீட்டில் யாருமில்லை. அனைவரும் வெளியே சென்றிருந்தனர். அவனிடம் தண்ணீரை நீட்டினாள். அவனோ எங்கோ வெறித்தான். அவன் கையை பற்றி அதில் திணித்தாலும் உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தான். சாகரா, இப்படி இருக்காதடா. ஏண்டா இப்படி இருக்க? மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம வெளியே கொட்டிடுடா. இப்படி இருக்காத சாகரா. அவனை உலுக்கவே வாய்விட்டு கதற ஆரம்பித்தான். நான் என்ன தப்பு செஞ்ச நிழலி? ரொம்ப அசிங்கமா உணர்றேன். என்ன நினைச்சா எனக்கே எம்பாரசிங்கா இருக்கு. கிளாஸை போட்டு உடைத்தவன் கோபத்தில் கத்த அவனை அமைதிப்படுத்த அவனை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவளை இறுக அணைத்து அழுதவன் சட்டென தீயை தொட்டது போல விலகினான். நான் கிளம்புறேன் நிழலி. அவளை பாராமல் கூறி சென்றவனை கரம் பற்றி தடுத்தவள், நீ மட்டும்தான் எனக்கு அப்பாவா இருப்பியா? நான் உனக்கு அம்மாவா இருக்கக்கூடாதா? எனக்கு இப்படி நடந்தா என்னை தேத்த மாட்டியா? என்னை அணைச்சிக்க மாட்டியா? அதை தானே நானும் பண்ணேன். அம்மாவா நினைச்சு அணைச்சிக்க, தப்பில்லை என்று கூற கேட்ட மாத்திரத்தில் அவளை அணைத்து கொண்டு அழுதான். அவனுக்கு அந்த சூழலில் அந்த அணைப்பு தேவையாகத்தான் இருந்தது. அவனை மடியில் போட்டு தலையை கோதினாள். நீ இல்லைன்னா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டிருப்பேண்டி. அவா என்னை கேவலமா ட்ரீட் பண்ணது என் உடம்புல ஏதோ ஊறுறது போல இருக்கு. என்னால் காப்பாற்றிக்க முடியலன்ற எண்ணமே என்னை கொல்லுது நிழலி என அவள் மடியில் கண்ணீர் சிந்த, சாகரா, முட்டாள்தனமாக யோசிக்காத. அந்த நேரத்தில் அவங்க பிடியில் இருந்த உன்னால என்ன செஞ்சிருக்க முடியும்? உன் பலம் தெரிஞ்சுதான் ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கான். நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. அவனுங்களை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். பிரின்சியே அவனுங்க 2 பேரையும் காலேஜை விட்டு வெளியேற்ற வைக்கிறேன். நீ அமைதியா ரெஸ்டெடு என்றாள். நேரம் கழித்து எழுந்தவன், நான் வீட்டுக்கு போறேன் நிழலி என்று முகம் தெளிந்தே வீட்டுக்கு போனான். மறுநாள் கல்லூரியில் நடந்த கலைபரம் எதுவும் அறியாமல் வீட்டில் இருந்து கொண்டான் சாகரன். அனியும் ராக்கியும் கல்லூரியில் இருந்தால் எங்களுக்குத்தான் கெட்ட பெயர் என்று அவர்கள் இருவருக்கும் டிசி கொடுத்து அனுப்பிவிட்டார் கல்லூரியின் முதல்வர். அனுப்ப வைத்து விட்டாள் நிழலி. காற்று 23. கல்லூரி முதல்வர் முன் அனியின் தந்தையும் ராக்கியின் தந்தையும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவரும் செல்வந்தர்கள் என்பதால் கவனிப்பு பலமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில்தான் அவர்கள் இல்லை. இப்படி ஒரு மகனை பெற்றதில் கூனி குறுகி போய் அருகே தலை குனிந்து நிற்கும் அனியையும் ராக்கியையும் முறைத்த வண்ணமே இருந்தனர் அந்த சீலர்களை பெற்ற தந்தைகள் இருவரும். இதுவரைக்கும் இவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நானும் படிக்கிற பசங்கள்னு வார்ன் பண்ணி விட்டுருக்கேன். ஆனால் இந்த முறை எங்களால் அப்படி விட முடியாது சார். இப்போது எங்கள் கவனத்துக்கு வந்த அந்த வீடியோ நாளைக்கு சோஷியல் மீடியாவில் வந்தால் கண்டிப்பாக கல்லூரி பெயர் கெட்டுடும். கரஸ்பாண்டன்ட் என்னத்தான் கேள்வி கேட்பார். இந்த ஊர் மத்தியில் எங்கள் காலேஜுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அதை கெடுக்கும்படியான விஷயங்களை நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அதனால் உங்கள் பசங்களுக்கு டிசி கொடுக்க இருக்கோம் சார். இவங்க இதுக்கு மேலேயும் ஒழுக்கமாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை சார் என்று அவர் கூறி முடிக்க, அவரது நிலையை புரிந்து கொண்ட அந்த இரு தந்தைகளும் தன் மகன்கள் மீது தவறு என்று உணர்ந்து அதனை ஏற்றுக்கொண்டனர். நீங்கள் சொல்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். எங்கள் பசங்களுக்கும் படிப்பை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போது இவங்க வேணா பணக்கார தந்தைகளுக்கு மகனாக பிறந்ததால் எப்படி வேணா வாழலான்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் உழைப்பாளிகளுக்கு பிறந்த மகன்கள். பணத்தை வச்சு எங்கள் பசங்களோட தப்பை வேணா சரி பண்ண முடியும். ஆனால் எங்கள் பசங்களை சரி பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் இங்கே படிக்க வேண்டாம், நீங்கள் டிசி கொடுத்துருங்க என்று சொல்ல கல்லூரி முதல்வருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மகனின் தப்பை சரிக்கட்ட பணமிறைக்கும் தந்தைகளைத்தான் இத்தனை வருடத்தில் அவர் பார்த்திருக்கிறார். ஆனால் இவர்களோ அவருக்கு புதிதாக தெரிய, இவர்களுக்கா இப்படிப்பட்ட மகன்கள் என்று தலையில் அடிக்காத குறையாக எண்ணிக்கொண்டார். இருவரும் தங்கள் தந்தையரின் பின் அமைதியாக நடந்தனர். மாணவர்கள் அனைவரும் இருவரையும் பார்த்துத்தான் கிசுகிசுத்தனர். ஆதர்ஷனும் நிழலியும் நின்று அவர்களை பார்த்து கொண்டிருக்க இருவரும் அவளை முறைத்து கொண்டே சென்றனர். அவர்களுக்கு தெரியும் இது அவளது வேலைதான் என்று. மனதில் வன்மத்தை விதைத்து கொண்டனர். அதை அறுவடை செய்ய நாளும் வரப்போவதை அறியாது. நிழு, ஏன் உன்னை முறைச்சிட்டே போகிறாங்க?
சந்தேகமாக கேட்ட ஆதர்ஷனை கண்டு மர்மமாக புன்னகைத்தாள் நிழலி. நீதான் அந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணதா? இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தவள், அப்படி ஒரு வீடியோவை எடுக்க சொன்னதே நான் தான் என்று விஷமமாய் சிரிக்க கண்கள் இடுங்க அவளை பார்த்தான். என்னடி சொல்ற என்று பதற, என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சா சும்மா விடுவேனா? என் சாகரனை அசிங்கப்படுத்த புடவை கட்டிவிட நினச்சானுங்க. அதான் அவனுங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தேன். நான் பெற்ற இன்பம் இந்த கல்லூரி பெறணும் இல்லையா? அதான் வீடியோ எடுத்து ஃபார்வர்ட் பண்ணினேன் என்று அமர்தலாக சொன்னவளை கண்டு உடல் ஸ்தம்பித்து நின்றான். தன்னுடன் படிக்கும் மாணவர்கள் முன் விளக்கமாறை வைத்து அடித்து அவமானப்படுத்தியதை எண்ணி எண்ணி கோபத்தில் அனியும் ராக்கியும் போதை தலைக்கேற குடித்தனர் அந்த பப்பில். சாகரன் அழுததை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தன் தந்தையிடம் தாய்மாமனிடம் சொல்லி அழுது அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருவருக்கும் கட்டளையிட, இருவரும் அதை மறுக்காமல் தன் குடும்ப பாதுகாப்பிற்காக தங்கள் தொழிலில் பெரிய இடத்திலிருந்து வரும் பிரச்சனைகளை தீர்க்க என சில அடியாட்களை தங்களுக்கு கீழே வைத்திருந்தனர் கிருஷ்ணனும் வினோதனும். மகள் மருமகளின் கண்ணீரை பொறுக்க முடியாத இருவரும் தன் ஆட்களை அனுப்பி வைத்து அவள் சொன்னபடி செய்ய சொன்னார்கள். பப்பில் பெண்களுடன் நெருங்கி ஆடிக்கொண்டிருந்த இருவரையும் தோளோடு அணைத்து பாத்ரூமிற்குள் அழைத்து வந்தவர்கள் அவர்கள் திமிர திமிர ஆடையை கலைத்து பெண்கள் உடுத்தும் மாடர்ன் உடையை அணிவித்து வெளியே விட இருவரும் அனைவருக்கும் கேலி கூத்தானார்கள். அதை வீடியோ எடுத்து நிழலி செல்லில் அனுப்பி வைக்க அதை அவள் நட்பு வட்டாரத்தில் அனுப்பியதோடு பிரின்சி செல்லுக்கும் அனுப்பி ஒரு சின்ன மிரட்டலும் விட்டாள் புதிய நம்பரிலிருந்து. அதுதான் அவர்களுக்கு டிசி கொடுக்க காரணம். அவள் கூற கூற உடல் அசைவின்றி நின்றிருந்தான் ஆதர்ஷன். சாகரனுக்காக இவ்வளவு செய்யணுமா என பொறாமையில் கேட்க, எனக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டனாலும் இறங்கி செய்வேன். அதே நேரம் எனக்கோ என்னை சார்ந்தவங்களுக்கோ எதுனாலும் சும்மா விட மாட்டேன் என்று கூறிவிட்டு செல்ல அவனுக்குத்தான் பகீரென்று இருந்தது. மறுநாள் சாகரன் தயக்கத்தோடு வர, ஆனால் அனைவரும் அவனுடன் சகஜமாக இருந்ததோடு அனி ராக்கி கல்லூரியை விட்டு சென்றதையும் நிழலி செய்ததையும் சொல்ல அதிர்ந்தான். அவள் வரவை எண்ணி அவனது மனம் மட்டுமல்லாது அவன் உடலில் இருந்த சிறு சிறு செல்லும் கூட எதிர்பார்த்திருக்க, அவள் வந்ததும் அவளை இறுக கட்டி அணைத்து தன் காதலை கத்தி சொல்லி தன்னோடு தன்னவளாய் வைத்து கொள்ள பேராசையும் உணர்வும் எழுந்தது. ஆனால் அவளோ வேறொருவனை காதலிப்பதையும் மீறி தன் காதலை சொல்ல எழுந்த அவாவும் அவள் வந்ததும் அத்தனையும் கப்சிப்பென அடங்கியது போல உள்ளுக்குள் அடங்கின. அவளை கண்டதும் அழுகை மட்டும்தான் வந்தது. அவளை காண முடியாமல் தரையை பார்த்து கண்ணீர் விட்டான். அவனது தாடை உயர்த்தி கண்ணீரை துடைத்தவள், இப்போ எதுக்கு இந்த அழுக என கேட்க, நான் நோக்கு என்ன செய்தேன் நிழலி? ஏன் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க? எனக்கு நான் ஏன் துடிச்சு போற என கண்கள் கலங்க கேட்டவனின் கண்ணீரை அழுத்தமாக துடைத்தவள், நீ என் ஃப்ரெண்ட், உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் என்று அழுத்தமாக சொன்னாள். தயக்கத்தை மீறியும் சாகரன் அவளிடம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா நளினி? எவ்வளவு தடுத்தும் அக்கேள்வி வாய் வெளியே வந்துவிட்டது. அவள் பக்கென்று சிரித்து விட்டாள். என்ன ஐயங்கார், எப்பையும் நான் கேட்பேன், இந்த முறை நீ கேட்குற, என்னாச்சு எனும்போதுதான் கேட்ட கேள்வியின் விபரீதம் புரிய, இப்படி என் மேல அன்பு வச்சிருக்கிற தோழியை இழக்க விருப்பம் இல்லாம தான் கேட்டேன் என்று வெகு சாதாரணமாக சொன்னாலும் உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்தது. எங்கே தன்னை தவறாக எண்ணி விடுவாளோ என்று. ஆனால் அவளோ சிரித்து கொண்டே, என்னை காதலிக்கிற அப்பாவி ஜீவனை என்ன பண்றது என்று கேலியாக கேட்டுக்கொண்டே முன்னே நடந்தாள். அவளது இலகுவான பேச்சில் நிம்மதி அடைந்தவனின் முகம் இறுகியது. ஆதர்ஷனை அப்பாவி என்று சொன்னதும், அந்த அயோக்கிய அப்பாவியா? நீதான் நளினி அப்பாவி, அவனை நம்பி ஏமாற போற அப்பாவி. ஆனா அதுக்கு முன்ன உன்னை நான் காப்பாற்றணும் என்று உள்ளுக்குள் புழுங்கியவன் அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற தீர்மானத்திலும் தீவிரமாக இருந்தான். நாட்கள் வேக நடைபிடிக்க அவர்களது கடைசி செம்மும் வந்தது. மாணவர்கள் தீவிரமாக படித்து கொண்டிருந்தனர். இதற்கிடையில் ஆதர்ஷன் அவளிடம் வெளியே செல்வதை பற்றி கேட்க படிப்பை காரணம் காட்டி மறுத்தாள். அதுவும் சாகரனின் மறைமுக மிரட்டலினால். பாவம், ஆதர்ஷனுக்குத்தான் பயம் உள்ளுக்குள் விரவி கிடந்தது. நண்பர்களும் உடன் இல்லாமல் கையெறிந்த நிலையில் இருந்தான் ஆதர்ஷன். அனியையும் ராக்கியையும் வெளிநாட்டிற்கு கடத்திவிட்டனர் அவர்களின் இரு தந்தையரும். அவனால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களும் அவன் மேல் கோபத்தில்தான் இருந்தனர். பரீட்சையும் வந்தது. அனைவரும் அதில் மூழ்கி போயிருந்தனர். கடைசி பரீட்சையும் முடிய அனைவரின் கண்களில் கண்ணீர் மட்டுமே இருக்க, தன் நண்பர்களை கட்டி தழுவிக்கொண்டு ஏக்கம் நிறைந்த பார்வைகளோடு விடைபெற இருந்தனர்
4ஆம் ஆண்டு மாணவர்கள். அப்புறம் கனடா கொத்தனாரே, 4 வருஷம் எமைக்கிறதுக்குள்ள போயிருச்சு, நீயும் கனடா போயிடுவ, என்ன மறந்துடுவதானே என்று விழிகளில் நீரோடு நின்றாள் நிழலி. ஆனால் அவனோ சிரிப்போடு நின்றான். என்ன சிரிக்கிற? ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே போயிடுவதானே? எல்லா வேலையும் முடிஞ்சு அங்கே போகிறது தான் மிச்சம். இந்த நிழலியை விட்டு போறேல. குழந்தையாய் அழுக அதற்கும் சிரிக்க. எதுக்குடா சிரிக்கிற? ஓ, இவ தொல்லை இனி இருக்காதுன்னு நினச்சிதானே சிரிக்கிற? அப்போ என்னை நீ மறந்துடுவதானே என உதட்டை வளைத்து அழுக அக்குழந்தை முகத்தை ஆசையாக பார்த்தவன், மறக்க முடிகிற முகமாடி இது, இல்லை மறக்கக்கூடிய உறவா? மறக்கணும்னு நினச்சிருந்தா அந்த 2 வருஷத்தில் மறந்துருப்பேனே. நீ என் உயிரில் கலந்துட்டடி. மறக்கணும்னா என்ன நானே மறக்கிறதுக்கு சமம் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டவன் அவள் கண்ணமேந்தி நெற்றியில் இதழை பதித்தவன், உன்னை மறக்கிறது நான் என்ன மறக்கிறதுக்கு சமோண்டி, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றவன் அடுத்த 3 மாதத்தில் இன்ப அதிர்ச்சியை கொடுக்க அவளோ பேச்சற்று இருந்தாள். 3 வருடமாக தன் கணவனை சொன்னவன் இப்போது மாற்றி சொல்ல காரணம் என்ன என்று புரியாமல் தன் முன்னே நின்றவனை பார்த்து குழம்பி நின்றாள். அவனோ படுகூலாக இருந்தான். ஏன் என்ற கேள்வி தாங்கியிருந்த அவளது கோபத்தை ரசித்தவாறு சாகரன் நிற்க அவளுக்குத்தான் மேலும் இரத்த அழுத்தம் கூடியது. இவர்கள் பாடு இப்படியென்றால் ஆதர்ஷனின் நிலைமையோ மிகவும் மோசம். சாகரன் கனடா செல்ல போவதை நினைத்து இனி பாடிகார்ட் தொல்லை இருக்காது, தான் எண்ணியது எளிதில் நடக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தவனின் கனவில் ஒரு லோடு மண்ணள்ளி போட்டு எகத்தாளமாக, நான் இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் பலிக்காது மகனே என்பது போல இருந்தது சாகரனின் சிரிப்பு. காற்று 24. சாகரா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க? மூச்சுக்கு 300 தடவை கனடா போகிறத பற்றியே பேசிகிட்டு இருப்ப. இப்போ வந்து நேக்கு லாயர் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு இருக்க. ஆர் யூ மேட்? ஏன் மேன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இரத்த அழுத்தத்தை கூட்டிக் கொண்டே கேட்க அவனும் வெகு இலகுவாக காதை குடைந்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இவர்கள் இருவரின் செயலை புன்னகையோடு பார்த்து நின்றிருந்தார் வினோதன். மதுரையில் சட்டக்கல்லூரியில் சேர படிவம் தருவதாக செய்தி வர தன் தந்தையை அழைத்து கொண்டு கல்லூரிக்கு விரைந்தாள். ஆனால் அதற்கு முன்னமே அங்கே சாகரன் வந்து நின்றான். என்ன ஆச்சரியம், எனக்கு முன்னாடியே எனக்காக ஃபார்ம் வாங்க வந்திருக்கியா என கேட்க, நோக்கா? இது நேக்கு வாங்கியிருக்கேன், நோக்கு வேணும்னா போய் வாங்கிக்கோ, சீக்கிரம் போ, ஃபார்ம் முடிய போகிறது. அவளை துரிதப்படுத்த தன் காதில் கேட்டது உண்மையா என்பது போல அவன் முகத்தையும் கையில் இருந்த படிவத்தையும் பார்த்து முறைத்துவிட்டு உள்ளே செல்ல வினோதன் சாகரன் அருகில் வந்து, ஏன் சாகரன் இந்த முடிவு? என் பொண்ணுக்காகவா பட்டென கேட்க அவனும் அவரை அதிர்ச்சியாக பார்த்தான். என் பொண்ணை காதலிக்கிறியா சாகரா என அடுத்தடுத்து அவனை தாக்க உள்ளுக்குள் ஆடிப்போனவன் தன்னை ஒருவாறு சமாளித்துவிட்டு அவரிடம், காதலிச்சாதான் இந்த மாதிரி கிறுக்குத்தனெல்லாம் பண்ணணுமா அங்கிள்? எனக்கு அவ கூட கடைசி வரைக்கும் அவளுக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக்கணும், நேக்கு அது போதும் அங்கிள் என்றான். அவனை பார்த்து விழிகள் பெரிதாக விரிய அவனை தன் மருமகனாக காட்டியது மனக்கண். ஒரு நிமிடம் தன் எண்ணத்தை கண்டு அதிர்ந்து விட்டு தலையை சிலுப்பி கொண்டவர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாகரா. எனக்கு அடுத்து இந்த வெளி உலகத்தில் அவளை பார்த்துக்க நீ இருக்க. நான் என் பொண்ணு கூட இல்லைனாலும் நீ கூட இருப்ப, எனக்கு கவலை இல்லை என்று விரக்தியில் பேச, ஏன் இப்படி பேசுகிறேள் என சந்தேகமாக கேட்டான். தம்பி, அவ கூட காலேஜில் இருக்க போகிறது நீ, நான் இல்லையே, அதை தான் சொல்கிறேன் என்று சமாளித்தார். ஆதர்ஷனை விட சாகரன் தன் மகளுக்கு சரியானவன் என மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ஆதர்ஷனை தேர்ந்தெடுத்ததில் வினோதனின் பங்கும் உண்டு என்றாலும் இன்று ஏனோ மனம் சாகரனை மருமகனாக காட்ட ஏற்கனவே தன் உடலில் நடக்கும் குழப்பத்திற்கே தீர்வு காண முடியாதவர் மனதில் எழும் குழப்பத்திற்கு மட்டும் அவருக்கு தீர்வு கிடைத்திடுமா? கொஞ்ச நாளாகவே வினோதனின் இதயத்தில் சிறு சிறு வலி அவ்வப்போது வந்து கொண்டிருந்தன. வீட்டில் யாருக்கும் தெரியாமலே சிகிச்சை பார்த்து கொண்டிருக்கிறார். வெளியே வராமலே போய்விடுமா என்ன? ஃபார்ம் வாங்கி கோபமாக அவன் முன் நின்றவள், என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? இப்போ நீ ஏன் கனடா போகாம இங்கு பிஎல் படிக்க வந்திருக்க? எதுக்கு இந்த முடிவு? காளி ஆட்டம் கத்த ஆரம்பித்தாள். ஹேய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நிழலி, இப்போ என்ன ஆயிடுத்து நீ சத்தம் போடுற? நேக்கு என் குடும்பத்தை விட்டு பிரிகிற மனசு இல்லை. தனியாக இருந்து கஷ்டப்பட்டுண்டு நல்ல நாள் அதுமா அங்கே இருந்து வாழ்த்து சொல்லிண்டு இதையெல்லாம் நினைக்கிறச்ச நேக்கு கனடா போக விருப்பமே இல்லாமல் இருந்துச்சு. நேக்கு கனடா போக விருப்பமே போயிடுத்து. அதான் வீட்டில் உள்ளவா கிட்ட பேசிண்டு இங்கே வந்தேன் என்றான் நீண்டதொரு விளக்கத்தில். சரிடா,
அதுக்கு நீ ஏன் வக்கீலுக்கு படிக்கணும்? எம்பிஏ படிக்கலாம், இல்லை சிவில் அடுத்த கோர்ஸ் படிக்கலாம்ல, வேலைக்கு போகலாம். ஏன் இதை சூஸ் பண்ண? மீண்டும் குற்றவாளியை குறுக்கு விசாரணை செய்வது போல கேள்வியாக கேட்க, இதுக்கு நீ கனடாவிற்கே போயிருக்கலாம் சாகரா என்று அவனின் மனம் எண்ண, நிழலிமா விடு, சாகரனோட இஷ்டம் இது. அவன் சட்டம் படிக்கக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா என்ன? பிடிச்சதை படிக்கணும்னு வந்த பிறகு எந்த படிப்பு வேணா படிக்கலாம். அதுக்கு போய் அவனை கிராஸ் கொஸ்டின் கேட்டு கொள்ளாத. அவள் கேள்விக்கு பதிலளித்து முற்றுப்புள்ளி வைத்தார். சரி சாகரா, உங்க வீட்டில் எதுவும் சொல்லலையா என மீண்டும் ஆரம்பிக்க, அவளா என்றவனின் யோசனை நேற்றைய நினைவில் சென்றது. என்ன சாகரா, ஏன் திடீர்னு லாயருக்கு படிக்கணுங்கிற? அதான் கனடா போகணும்னு இருந்த, இப்போ ஏன் வேணாங்கிற? சங்கரன் கேட்க, நேக்கு உங்களை எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுல இஷ்டம் இல்லை, இங்கே இருந்துடுறேனே. அப்புறம் எனக்கு வக்கீல் ஆகணும்னு ஆசை வந்துடுத்து, அதான் பிஎல் பண்ணுறதா இருக்கேன். ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதேள் என்றவன் முடித்து கொள்ள, தன் மகன் தன்னோடு இருக்கட்டும் என்று பெத்த தாயின் மனமும் சொல்ல, என் பிள்ளை என்னோடே இருக்கட்டும் என்றார் கண்ணம்மாவும். இருந்தாலும் சாகரன் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது என ரகுராம் விளையாட்டாக கேட்க, என் மேலே என்ன சந்தேகம் அத்திம்பேர்? இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வர்னு யாரும் லாயருக்கு படிக்க போகிறாளா? அதான் நீயும் அதையே படிக்கணுங்கிறியா என்று சரியாக கணித்து கேட்க, உள்ளுக்குள் எழுந்த பயத்தை முகத்தில் காட்டாது பதில் சொல்வதற்குள் முந்திக் கொண்டார் வரதராஜன். மாப்பிள்ளை, இந்த வீட்டில் எல்லாம் முறைப்படி, அதுவும் நம்ம முறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். வரப்போகிற மாட்டு பொண்ணு நான் சரின்னு சொல்கிறவாளாக தான் இருக்கணும் என்று சாகரனுக்கும் சேர்த்தே எச்சரிக்கை செய்துவிட்டு போக அனைவரின் முகத்திலும் ஈயாடவில்லை. அதன்பின் அதை பற்றி பேச்சையும் எடுக்கவில்லை. 3 வருஷம் நிழலியை இமை போல காக்க எண்ணி தனது கனவை தியாகம் செய்தான் சாகரன். ஆனால் அவனுக்கு ஒன்று விளங்கவில்லை. ஆதர்ஷனிடமிருந்து நிழலியை காக்க எண்ணியவனுக்கு தெரியவில்லை, அவனைத்தானே அவள் திருமணம் செய்து கொள்வாள் என்று. அதை மனமும் எடுத்துச் சொன்னாலும் அவன் கேட்பதாக இல்லை. அவனை பொறுத்தவரை ஆதர்ஷன் தவறானவன். அவளை அவன் திருமணம் செய்து கொண்டால் சரி, செய்து கொள்ளாமல் அவளை ஏமாற்றிவிட்டால்? அப்படி ஒரு நிலைமையில் நிழலியை விடமாட்டேன் என்று உறுதியாக இருந்தான். அதே உறுதியுடன் தான் 2 வருடம் அவளோடு இருந்து அவளை காத்து வந்தவன் ஆதர்ஷனின் ஆசைக்கு அவளை இணங்க விடவில்லை. படிப்பை காட்டி ஆதர்ஷனுடன் தனியே செல்வதை தடுத்திருந்தான். அவளும் நண்பனின் பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து ஆதர்ஷனிடம் ஏதேதோ காரணம் சொல்லி மறுக்க கோபம் தலைக்கேற சண்டையிட்டான். இல்ல, என்னை பார்த்தா அரக்கம் போல தெரியுதா? இல்ல பொறுக்கி மாதிரி தெரியுதா? அதுவும் இல்லைனா உன்னை தனியாக கூட்டிட்டு போய் ரேப் பண்ணி பிள்ளைய கொடுத்துட்டு போறவன் மாதிரி தெரியுதா? ஜஸ்ட் 2 நாள் தானே கேட்டேன், அதுக்கு இத்தனை வருஷம் இழுத்தடிக்கணுமா? இதெல்லாம் அவன் வேலைன்னு நல்லாவே தெரியும். அவன் சொல்றத நீ எப்போ இருந்து கேட்க ஆரம்பிச்ச நிழலி? அவன் வேணாம்னு சொன்னா நீ என்ன வேணாம்னு சொல்லிடுவியா? 2 நாள் ஸ்டே கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஊர் சுத்திட்டு இருக்கலாம். அதுக்கு வழி இல்லை. ஊரில் அவனவன் எல்லாம் எப்படி காதலிக்கிறான், ஆனால் நான் மட்டும் காதலி இருந்தும் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கேன். நான் உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் மதிப்பு கொடுக்குறேன், ஆனால் அவனுக்கு அடுத்து தானே நான் உனக்கு. விரக்தியில் அவளிடம் பேசிவிட்டு செல்ல அவளுக்கே ஆதர்ஷனை எண்ணியும் பாவமாக இருந்தது. நட்பு ஒரு பக்கம், காதல் ஒரு பக்கம் என தவித்து நின்றாள் நிழலி. வேறு வழியின்றி சாகரனிடம் சொல்லிக்கொண்டு அவனுடன் வெளியே சென்றாள். அன்றுதான் ஆதர்ஷனுடன் பைக்கில் அதிவேகத்துடன் செல்லும்போது வரதராஜன் கண்ணில் சிக்கினாள் நிழலி. ஆதர்ஷன் பைக்கில் வேகமாக செல்ல நிழலியோ அவனை இறுக பற்றி முதுகில் நன்கு ஒட்டி கொண்டாள். சிக்னலில் ஆட்டோவில் அமர்ந்திருந்த வரதராஜனின் கண்ணில் பட்டனர் இருவரும். அவர் இருந்த ஆட்டோ அருகில்தான் வண்டியை நிறுத்தினான். நிழலி பயத்தில் அவனை தழுவி கண்கள் மூடி முதுகில் ஒட்டியிருந்தாள். அவர்கள் இருவரையும் பார்த்தவருக்கு வேறாக தெரிய முகத்தை சுளித்து கொண்டார். அவளது முகம் அவர் மனதில் பதிந்து விட்டதென்று சொல்லலாம். அதன் பின் நாட்கள் செல்ல நிழலி காதலையும் நட்பையும் பேலன்ஸ் செய்தாள். ஆதர்ஷனுடன் வெளியே சென்றாலும் அவன் ஆசைக்கு மட்டும் இணங்கவே இல்லை. ஆதர்ஷனும் MBA முடித்துவிட்டு தந்தையுடன் கம்பெனிக்கு சென்று விட்டான். படிப்பு முடிந்ததும் வீட்டில் பேசுவோம் என்று இருவரும் முடிவெடுத்து இருந்தனர். 3ஆம் ஆண்டு பரீட்சையும் வர சாகரனும் நிழலியும் எழுதி முடித்து BLஐ முடித்திருக்க 2 நாளில் அந்த துக்கம் அரங்கேறியது. வினோதன் மாரடைப்பில் இறந்தார். அவரது இறப்பு பானுமதியை விட அதிகம் பாதித்தது நிழலியேதான். விக்ரமனும் கிருஷ்ணனும் தான் அனைத்து சடங்குகளையும் பார்த்து கொண்டனர்.
சாகரனின் கையணைப்பில் அன்று முழுவதும் அவள் இருந்தாள். அதை கண்ட ஆதர்ஷனுக்கு கோபம் வந்தாலும் பொறுமை காத்தான். வினோதன் சென்று 2 மாதங்கள் ஆன நிலையிலும் நிழலி பித்து பிடித்தது போல இருக்க யார் ஆறுதலிலும் தேராமல் இருந்தவள் சாகரனின் ஆறுதலில்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தாள். அவளுக்கு அவன் துணையாக இருந்தான். அவளை வெளியே அவன்தான் அழைத்து செல்வான். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அடுத்த கட்டத்திற்கு அவளை கொண்டு சென்றது அவன்தான். இதற்கிடையில் ஆதர்ஷனின் பள்ளி நண்பனும் நிழலியின் பள்ளி தோழியும் காதலித்து திருமணம் செய்ய போவதாக இருவரும் பத்திரிகை வைத்துவிட்டு ஆதர்ஷனையும் நிழலியையும் அவரவர் வீட்டில் சென்று அழைத்தனர். கேரளாவில் கல்யாணம் என்பதால் 2 நாள் முன்னமே வர சொல்லி கெஞ்சிவிட்டு போக இதுதான் சாக்கென்று ஆதர்ஷனும் அவளை அழைத்தான். 2 நாள் முன்னதாகவே கேரளாவிற்கு செல்ல வீட்டில் உள்ளவர்கள் அவளது மாற்றத்திற்காக அனுப்ப முடிவெடுக்க சாகரன் மட்டும் வேண்டாம் என்றான். இருவரும் கோவிலுக்கு சென்றனர். அங்கே நிழலி தோழியின் திருமணத்தை பற்றியும் ஆதர்ஷனும் உடன் வருவதையும் பற்றி சொல்ல அவனது முகம் கருத்தது. 2 நாள் முன்னாடிதான் போகணுமா நிழலி? கல்யாணத்தன்னைக்கு போலாமே தயங்கியே சொல்ல, ஏன் சாகரா, கொஞ்சம் மாற்ற வரும்னு சித்தப்பா மாமா தான் போ சொன்னாங்க. நீ வேணாங்கிற? எனக்கு இஷ்டம் இல்லை நிழலி, நீ மேரேஜ் அன்னைக்கே போ என்றான். ஆனால் அவளுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று முகத்தில் தெரிய அவள் கையை பற்றி அணைவாக அமர்ந்தவன், நீ போயிட்டு வா நிழலி, ஆனா பத்திரமா போயிட்டு வா, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் என்று அவளுக்கு சொல்ல, தேங்க்யூ சாகரா என்றாள். இருவரையும் நெருக்கத்தில் பார்த்த வரதராஜனுக்கு தூக்கி வாரி போட்டது. அதுவும் நிழலி அவனது கையணைப்பில் இருப்பதை கண்டு அவருக்கு தலையை சுற்ற வேகமாக வீட்டிற்கு சென்றார். சரியாக அதே நேரம் அவன் எழுதிய IEFT எக்ஸாம் ரிசல்ட்டும் வீட்டிற்கு வந்தது. அதில் அவன் தேர்ச்சி பெற்றிருக்க அன்றுதான் அவரும் முடிவெடுத்தார். அவனை கனடா அனுப்பிவிட வேண்டுமென்று. இருவர் நடுவில் என்ன உறவு இருக்கிறதென்று ஆராயாமல் சாகரனிடம் கூட கேட்காமல் அவனை கனடா அனுப்புவதில் குறியாக இருந்தார். அவனும் அதற்கு தகுந்தாற் போல நிழலிக்கு திருமணம் ஆகிவிட்டால் இங்கிருக்காமல் கனடா செல்ல அந்த பரீட்சை எழுதியவன் தேர்வாகிவிட உடனடியாக அவனை கனடா அனுப்ப வேகமாக வேலைகள் நடந்தேறியது. சங்கரன் தந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று அழைக்கவே அவனும் பதற்றம் கொண்டு வந்தான். நெஞ்சு வலி என்ற தனது நடிப்பை போட்டவர் அவனை தன்னோடு வைத்து கொண்டார். கேரளா செல்லும் முன் சாகரனை பார்க்க எண்ணினாள் நிழலி. ஆனால் அவனால் தான் நிழலியை பார்க்க முடியவில்லை. அலைபேசியில் அவனை அழைத்தாள், எடுக்கவில்லை. கேரளா சென்று பேசிக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டாள். இருவரும் கேரளாவிற்கு செல்ல வரதராஜனோ தன் மகனிடம் கனடா போகுமாறு பணித்தார். நீ வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, அதை நிறைவேற்று என்று கேட்டுக்கொள்ள அவனும் ஒத்துக்கொண்டான். இந்த விஷயத்தை அவளுக்கு சொல்ல என்ன, அதற்குள் அவளும் கேரளா சென்று விட்டாள். சாகரன் அவளை அழைக்க அதை அறிந்த ஆதர்ஷன் அவளது செல்லை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தன்னுடன் வைத்து கொண்டான். தன் நண்பர்கள் தோழிகளை பார்த்த பின் அனைத்தையும் மறந்து போனாள் நிழலி. ஆதர்ஷன் கிருஷ்ணனுக்கு தகவல் சொல்லியிருந்தான். கிருஷ்ணனிடமாவது தகவல் சொல்லலாம் என்று அவரது வீட்டிற்கு செல்ல எண்ண வரதராஜனோ அவனை எங்கும் விடவே இல்லை. இன்னும் 2 நாளில் கனடா செல்ல இருப்பதால் கூடவே வைத்து கொண்டார். இங்கோ கல்யாணத்தில் தன் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருந்தாள் நிழலி. அடுத்து வந்த 2 நாளில் கண்ணீரோடு அவன் கனடா சென்றான். அதுவரைக்கும் அவளை அழைக்க முயன்று தோற்றுப்போனான். இங்கோ கல்யாணம் முடிந்து அனைவரும் கிளம்ப ஆதர்ஷனும் நிழலியும் மதுரைக்கு செல்லாது இருவர் மட்டும் தனியாக அறையெடுத்து 2 நாள் தங்கிக் கொள்ள ஆதர்ஷன் முடிவோடுதான் கேரளாவிற்கு அழைத்து வந்தான். நிழலி முதலில் மறுத்தவள் பின் ஒத்துக்கொண்டாள். அவளது மொபைலை அவனை வைத்துக்கொண்டு தொலைந்து போனதாக சொல்லி அந்த நம்பரை பிளாக் செய்து வைத்தான். ஆதர்ஷனின் நம்பரில்தான் கிருஷ்ணனிடம் மேலும் 2 நண்பர்களுடன் இருந்து வருவதாக கூற அவரும் ஒத்துக்கொண்டார். இருவரும் இரவு வரை வெளியே சுற்றி திரிந்து அறைக்குள் வர அவள் அலுப்பில் குளிக்க சென்றாள். அவனோ வந்த நோக்கத்திற்கு தயாரானான். அவள் வெளியே வர அவன் நுழைந்து தலை குளித்துவிட்டு வர அவள் எக்கி துவாலை வைத்து அக்கறையாய் துவட்டி விட்டாள். அவளது டிஷர்ட் தூக்கி இடை தெரிய அதை கண்டவன் இடையோடு அவளை வளைத்து தன்புறம் இழுத்தான். அவன் நோக்கம் புரிந்து விலகினாள். அவனுக்குத்தான் சப்பென்று போக கொஞ்சம் கோபம் வந்தது. நாம கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம் நிழலி, இதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் பண்ணிக்க போறோம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யறது தப்பு இல்லையா? பேரண்ட்ஸ் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை உடைக்க சொல்றியா?
நீ ஆசைப்பட்டது போல நான் உன் கூட 2 நாள் இருக்க சம்மதிச்சேன். அதுக்காக இதுக்கும் ஒத்துப்பேன்னு நினைக்காத என்றாள் வெட்டேற்றியாக. என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு நிழலி. அதுக்கு எதுக்கு பெத்தவங்க மேலே பழிய போடுற? என்னை காதலிச்சாலும் உனக்கு என் மேலே முழு நம்பிக்கை இல்லை. அதனால தானே நான் கேட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் என் கூட வெளியே வந்த. அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்றதுனால. ஆனாலும் நீ இன்னும் என்னை நம்பலை. நான் காதலை சொன்ன அன்னைக்கே உன்னை பொண்டாட்டியாக தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பையும் நீ எனக்கு பொண்டாட்டி தான். உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே உன்னையும் சாகரனையும் ஒரு கேள்வி கேட்டிருப்பேனா? வைஷு கூட உன் லவ்வை வேணான்னு சொல்லிட்டு அவன் கூட போயிடுவான்னு சொன்னான். அதை நான் நம்பலை. அவளை தான் திட்டினேன். ஆனால் நீ அந்த நம்பிக்கை கூட என் மேலே வைக்கலை. இட்ஸ் ஓகே நிழலி, நான் இந்த சோபாவில் படுத்துக்கிறேன். நீ மெத்தையில் படுத்துக்கோ. நாளைக்கே நாம கிளம்பலாம் என்று அவன் சோஃபாவில் அமர அவளுக்குத்தான் ஏதோ போலானது. இதுவரை கையை பிடிப்பதும் அணைப்பதோடு நிறுத்தி கொள்வான். முத்தங்கள் கூட நெற்றியோடுதான். அவளுக்கு அவன் இது நாள் வரை கண்ணியமானவனாகவே இருந்தான். ஏதோ இன்று காதலால் தானே கேட்கிறான் என்று மனமிறங்கினாலும் ஏதோ உள்ளுணர்வு தடுக்க அவன் கோபம் வேறு அவளை தாக்க வேறு வழியின்றி அவன் ஆசைக்கு ஒத்துக்கொண்டு அவனை அணைத்து கொண்டாள். அவள் அவனது ஆசைக்கு இணங்க 2 நாள் வேறு உலகில் இருவரும் இருந்தனர். அந்த 2 நாளும் கழிய மறுநாள் இருவரும் மதுரைக்கு வந்தனர். அவள் அவனை பார்க்க அப்பார்வையின் அர்த்தத்தை புரிந்தவன், கண்டிப்பா அப்பா அம்மாவோட வந்து பொண்ணு கேட்கிறேன்னுளோ, என்னை நம்பி உன்னையே கொடுத்துருக்க, இனி உன்னை கைவிட மாட்டேன். அவள் கையை பிடித்து அழுத்தம் கொடுத்தவன் அவளை விட்டு சென்றான். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவளால் சரியாக இருக்க முடியவில்லை. தாயின் முகத்தையும் தாய்மாமனின் முகத்தையும் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் ஆதர்ஷனின் மேல் நம்பிக்கை இருந்தது. உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்த உண்மையை சாகரனிடம் சொல்ல எண்ணியவள் தனது புது நம்பரில் அழைக்க அவனது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. அவனோ அவளது பழைய நம்பருக்கு முயற்சிக்க உபயோகத்தில் இல்லை என்று வந்தது. அவளுக்கு அவன் மெயில் பண்ணியும் ரிப்ளை இல்லை. அவளுக்கும் மெயில் அனுப்பும் எண்ணம் தோன்றவில்லை. சாகரனை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் அவள் வீட்டை தேடி வர அவளை கண்ட வரதராஜனும் கோபம் கொண்டு வாசலோடு நிறுத்தியவர், நீங்க யாரை தேடி வந்தீங்களோ எங்க ஆத்துல அவ இல்லை, இனி இந்த வீட்டு படியை மிதிக்காதீங்கோ என்று சொல்லிவிட சாகரனின் குடும்பத்திற்கு முன் கூனி குறுகியவள் தன் தாய்மாமனிடம் சொல்லி அழுதாள். மேலும் ஆதர்ஷன் 1 வாரம் பிசினஸ் விஷயமாக பெங்களூருக்கு செல்ல வேண்டிய வேலை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு கிளம்பினான். போனவன் 1 வாரம் மட்டுமே பேசினான். மற்ற 3 வாரமும் அவள் அழைப்பை ஏற்கவே இல்லை. மேலும் 1 மாதமானது. அவளுக்குத்தான் நாள் தள்ளி போக வாந்தி மயக்கம் வந்து பாடாய்ப்படுத்தியது. ஆதர்ஷன் சாகரனை எண்ணி வருந்தியவளுக்கு மேலும் இந்நிலையும் வாட்ட நிழலியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதுதான் விஷயமே புலப்பட்டது. அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று விஷயம் கேட்டு வீட்டில் உள்ள பெண்கள் தலையில் அடித்து கொண்டு அழுதனர். பானுமதி அவளை அடிக்க கிருஷ்ணன் தடுக்க, எதுக்கடா தடுக்கிற? என்கிட்ட அடி வாங்கி சாகட்டும், உயிரோட இருந்து எங்க மானத்தை வாங்கணுமா? நீயும் இவ அப்பாவும் இவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிங்க, அதை கெடுத்துட்டு வந்து நிற்கிறாளே, இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாதுன்னு தான் அவர் முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரு. உன்னையும் கொன்னுட்டு நானும் சாகுறேன், உன்னை பெத்ததுக்கு அதாண்டி தண்டனை என்று தலையில் அடித்து கொண்டு அழுதார். கிருஷ்ணன் யார் என்று விசாரிக்க ஆதர்ஷன் என்று கூறி தன் காதல் விவகாரத்தை சொன்னாள். அடுத்த 2 நாளில் அவன் வந்த விடயத்தை நண்பர்கள் மூலம் தெரிந்து கொண்டு ஆதர்ஷன் வீட்டிற்கு சென்றனர் இருவரும். அங்கே ஆதர்ஷனின் தாய் தந்தை மட்டும் இல்லாது அவர்களது உறவினர்களும் இருந்தனர். இன்னும் 2 நாளில் அவனுக்கு நிச்சயதார்த்தம் என்று சொல்ல ஆடித்தான் போனாள். தர்ஷ், வீட்டில் நம்ம காதலை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்ன, இப்போ வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்க போற, ஏண்டா மாறுன? உன்னை நம்பி என்னையே உனக்கு கொடுத்தேனடா, இப்போ வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அப்போ நம்ம லவ் அவன் ஏமாற்றி விட்டான் என்று மூளை உரைத்தாலும் நம்பாத மனது அவனிடம் இறைஞ்சு நிற்க, நீ என்னை மட்டும் லவ் பண்ணியிருந்தா உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், நீ இன்னொருத்தனையும் சேர்த்து லவ் பண்ணா எங்கள் வீட்டில் உன்ன மாதிரி பொண்ணை ஒத்துக்க மாட்டாங்க, இனி லவ்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வர வேலையை வச்சுக்காத, எனக்கு மேரேஜ் ஆக போகுது என்றான் திமிராக. பெருசா உன்னையும் சாகரனையும் நான் சந்தேகப்படலைன்னு சொன்னேன், இப்போ நான் அவனை காதலிக்கிறேன்னு சொல்ற, உன் காரியமா நாடகம் போட்டு நல்லாவே நடிச்சிருக்கேல. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்னைய நீ உண்மையா காதலிக்கிறேன்னு உனக்கு என்னையே கொடுத்தேன்,
உன் குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். ஆனால் நீ என்கிட்ட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போற. இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்காம நான் போக மாட்டேன் என்று ஆர்ப்பாட்டம் செய்ய, நீ அந்த சாகரனோட ஊர் மேய்ஞ்சிட்டு அவனால் வந்த குழந்தைய ஏன் குழந்தைன்னு சொல்றியா? வெக்கமா இல்லை உனக்கு? எவனோ ஒருத்த குழந்தைக்கு நான் அப்பாவா? போடி இங்கிருந்து முதல்ல. தன் வீட்டார் முன்னின்று கத்தினான். அவனது சொந்தங்களும் கத்தி அவளை ஏச, அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டார் கிருஷ்ணன். இவளால் என்ன செய்திட முடியும் என்ற அலட்சியம் அவனிடம். ஆதர்ஷனின் தாய்மாமன் மகளை அவன் தாய் பெண் கேட்க முதலில் நிழலியை நினைத்து மறுத்து தன் காதலை சொன்னான். ஆனால் அவரோ அவனை விடவில்லை. அவளது அழகையும் சொத்தையும் காட்டி அவனை மடக்கினார். வைஷுவும் நேரம் பார்த்து நிழலியை பழிவாங்க ஆதர்ஷனின் மூளையை சலவை செய்ய அவனும் கடைசியாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டான். ஆனால் அவள் குழந்தை என்று வந்ததும் ஆடிப்போனவன் தன் குடும்ப பின்னணியில் இருப்பதால் தைரியமாக அவளிடம் அவ்வாறு பேசினான். வாய்விட்டு கதறி அழுதாள் நிழலி. கிருஷ்ணனால் அவளை சமாதானம் செய்ய முடியவில்லை. நீங்களும் அப்பாவும் என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க, அதை கெடுத்துட்டே மாமா, அதுக்கு தான் இந்த தண்டனை என்று கதறினாள். அழாதடா, நீ எந்த தப்பு செய்யலை. அவன் உன்னை ஏமாத்திட்டான். அவனுக்கு உன் அருமை தெரியலடா. அதான் பணத்தை பார்த்ததும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாமா. தப்பு பண்ண அவனே நல்லா இருக்க நினைக்கும்போது நாமளும் அவன் முன்னாடி நல்லா வாழணும். இந்த குழந்தைய அழிச்சிடுமா எனவும் தீயாக முறைத்தவள், நான் அழிக்க மாட்டேன் மாமா. இது என் தப்புக்கான தண்டனை. இதை அனுபவிச்சே தீருவேன். அதே போல அவனையும் அனுபவிக்க வைப்பேன். இவன் இனி எந்த பொண்ணையும் தொடக்கூடாது மாமா. அவனுக்கு இனி கல்யாணமே நடக்கக்கூடாது மாமா என்று கட்டளையிட, தனது அடியாட்கள் மூலம் அவனை கடத்தி குடும்ப கட்டுப்பாடு செய்து அவனை மிரட்டல் விட்டு அனுப்பினார். அந்த விஷயம் பெண் வீட்டினருக்கு தெரிந்து கல்யாணத்தை நிறுத்திவிட்டு தன் மகளுக்கு வேறு ஒருவனை கல்யாணம் செய்து வைத்து விட்டார். அதிலிருந்து அவனுக்கு வரும் வரனெல்லாம் தட்டி போனது. தன் நிலைமையை எண்ணி குடிக்க ஆரம்பித்தவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி மொத்தமாக அவனுக்கு ஆண்மையே போனது. நிழலி கொடைக்கானலுக்கு சென்று அங்கேயே தங்கியிருந்தாள். பின் குழந்தை பெற்று பானுமதியை பார்க்க சொல்லிவிட்டு இன்டர்ன்ஷிப் செய்தாள். புகழ்பெற்ற பெரிய லாயரிடம் சென்று 5 வருடம் அசிஸ்டண்டாக இருந்து தன் கனவை நிறைவேற்றி கொண்டாள். ஆனால் ஆதர்ஷனின் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லை. நல்லது நடக்க இருந்தாலும் நிழலி விடவில்லை. கடைசி பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டி வினோதினியும் சங்கரும் ஆதர்ஷனும் வந்து அவளிடம் மன்னிப்பு கேட்டு கெஞ்ச அவள் இறங்கி வருவதாக இல்லை. அப்படியே அவள் ஒத்துக்கொண்டாலும் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும்படி சொல்ல அவனது ஆண்மை அங்கே பொங்க அவள் மீது வெறுப்பும் வன்மமும் வளர, மேலும் அவளை சாகரனோடு பார்த்ததால் கோபம் வந்து ஏசினான். அனைத்தையும் எண்ணி பார்த்தவளுக்கு கண்ணீர் மிச்சமாக உடல் நடுங்க காய்ச்சல் வந்தது.